எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது. பிரதமர் ஐயா இளையராஜா ஐயாவுக்கு செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்கிறாங்க. காலையிலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க, இதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ணா நான் சிவனேன் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். குரூப்பிசம் நொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்தில் எங்கிட்ட கிடையவே கிடையாது. இங்கே கேட்ட கேள்வியை பிசிறு மாறாமல் நான் கேள்வியை திரும்ப சொல்கிறேன். நான் சொன்ன பதிலை நீங்கள் சொல்லுங்கள். அண்ணா இதே கேள்வியை 4 மாதம் முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்டீங்க. இதே அண்ணன் நீங்கள் தான் கேட்டீங்க. இதே கேள்விக்கு 4 மாதம் முன்னாடி பதில் சொன்னேன். நல்ல கேள்வி தான், நல்ல கேள்வி தான். அண்ணே பாராட்டித்தானே பதில் சொல்கிறேன். நீ கேட்ட தப்புன்னு சொல்கிறேன்னா அதனால் அன்னைக்கு சொன்ன அண்ணா இல்லை அண்ணே அந்த ஆன்சர் ஒரு நிமிஷம்னா நான் சொன்ன ஆன்சரை அவர் சொல்லுங்கள். ஆன்சரே கேட்க மாட்டேங்க. நான் சொன்ன ஆன்சரை விட்டு சொல்ல சொல்லுங்கள். நான் அன்றைக்கி சொன்ன ஆன்சரை சொல்லுங்கள். ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கேட்ட கேள்வியை பிசிறு மாறாமல் நான் கேள்வியை திரும்ப சொல்கிறேன். நான் சொன்ன பதிலை நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தொழில்துறையினருடைய கோரிக்கையும் பரிசீலனை பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய விஸ்கோஸ் நிறுவனத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் நீங்கள் கோயம்புத்தூர் விஸ்கோஸ் நிறுவனம் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்ஸ் எனக்கு இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நார்த் இந்தியாவில் 2 கம்பெனி டாமினேட் பண்ணுறாங்க. இதனால் வந்து பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை இருக்குது. கோயம்புத்தூரில் ஆர்டிஃபிஷியல் ஃபைபரில் யார் இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போய் நிதியமைச்சரை பார்க்க வச்சோம். இவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இப்போ இல்லைங்கண்ணா. நிதியமைச்சரை பார்த்த பிறகு ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கோயம்புத்தூரை சார்ந்த தொழிலதிபர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதற்கான நிவர்த்திகள் சில இடத்துல கொடுத்துருக்கோம். ஆனால் டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி டைனமிக்ங்கண்ணா. 2 வருடத்திற்கு முன்பு கொடுத்த தீர்வு இன்றைக்கி அப்ளை ஆகாது. இட் இஸ் ஸோ டைனமிக், மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்குற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல, அதே பதிலை தான் நான் திரும்ப சொல்கிறேன். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறோம். அப்படின்னு யார் நான் சொன்னேன்? அண்ணே நான் கடிதம் ஒரு நிமிஷம் தலைவா, நான் கடிதம் எழுதி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருந்தா ஓகே. நான் கடிதம் எழுதியிருக்கேன்னு சொன்னால் ஓகே. காலையிலிருந்து கடிதம் எழுதியிருக்காங்க, இதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ணா நான் சிவனேன் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். என்னை பொறுத்தவரை 2024 கூட்டணியெல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு, எல்லா கட்சிகளும் அமைந்த பிறகு அந்தந்த தலைவர்கள் பேசுவாங்க யார் எவ்வளோ சீட் நிற்கணும். எங்கிட்ட கேட்டிங்கன்னா பிஜேபி நிறையா சீட்டில் நிற்கணும்னு நினைக்கிற ஆள் நான். பிஜேபி 2014, 19, 24 ஒரு ஆண்டு வளர்ச்சி பாதையில் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை நான் கடிதம் எழுதியிருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த நேரம் சூழ்நிலை வரும்பொழுது தலைவர்கள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. அதனால் இதை ஒரு விவாத பொருளாக எதற்கு ஆக்கணும்? எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சாங்கன்னா கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சா? அண்ணாமலை தற்போது வரைக்கும் மாறலை அப்படின்னு ஒரு இருக்கு. ஏன்னா அமித்ஷா பங்கேற்ற மேடையில் கூட நீங்கள் அதிமுக தலைவர்கள் குறித்து பேசலை. அதே போன்று கோவையில் நடைபெற்ற இளையராஜா போன்ற நிகழ்ச்சியில் தளபதி ஸ்டாலின் ஐயான்னு சொன்னவர் அதிமுக தலைவர்கள் குறித்து எந்த விதமான கருத்தும் பேசல. அண்ணே நான் பிஜேபியினுடைய தொண்டனா. உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருப்பேன். மற்ற கட்சி அதே நேரத்தில் கட்சி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஒரு தொண்டனாக நான் கட்டுப்படுறேங்கண்ணா. எங்களுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தொண்டனாக கட்டுப்படுறேன். சில இடத்துல எங்கே வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமோ அங்கே வாயை மூடிக்கொண்டிருக்கின்றேன். எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசுகிறேன். உறுதியாக தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் எந்த கட்சி நான் திறந்தாழ்ந்து பேசலை. இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. இளையராஜா ஐயாவை நான் காலையில் எங்கள் பார்த்து பார்த்தேன். நம்ம மாநிலத்துக்கு வந்திருக்கிறாங்க, நம்ம வரவேற்கலாம், எப்படி இருக்கும்? ஐயாவை காலையில் சந்தித்த பொழுது ஐயா ஆணை சொன்னாங்க, நீ சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பா, வந்து பார்த்துட்டு போ வா அப்படின்னார். ஏன்னா இளையராஜா சொன்ன பிறகு எப்பொழுதுமே தட்டாமல் கேட்கக்கூடிய மனிதன் நான். நிகழ்ச்சிக்கு போனேன், ஐயா சொன்னாங்க சரி மேடைக்கு வாங்க அப்படின்னு. மேடைக்கு போய் பேசும் பொழுது அது அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா இதே இளையராஜா ஐயா மேடையில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை அவருக்கும் கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு. ஏன்னா பிறந்தநாளையே மாற்றிக்கிட்ட நட்பு இருவருக்கும் இருக்குது. அதை எடுத்து காட்டணும். அதே நேரத்தில் எனக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இளையராஜா ஐயாவை பொறுத்தவரை கடந்த ஒரு 4-5 மாதங்கள் அழகாக பண்ணியிருக்காங்க. அவருடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மிக அழகாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மாநில அரசு கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் நான் சொன்னேனோ தவிர, ஏன்னா மற்ற தலைவர்கள் பெயரை சொல்லவில்லை, அதற்காக கொச்சப்படுத்திட்டாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. கலைஞர் கருணாநிதி ஐயா தனி நட்பு. பிரதமர் ஐயா இளையராஜா ஐயாவுக்கு செய்ய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் செய்கிறாங்க.
அதை அந்த மேடையில் சொல்லாமல் வெறும் அரசியல் மேடையாக நான் பயன்படுத்தி நாங்கள் அப்படின்னு சொன்னால் தப்பாக அது இளையராஜாவை கொச்சைப்படுத்துவது போல் இருந்திருக்கும். அதனால் மிச்சம் யாரு மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லைங்கன்னா எங்கே எதை சொல்ல வேண்டுமோ நிச்சயமாக அங்கே அதை சொல்லுவேன். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக தலைமையில் நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம் பஞ்சாயத்து வேண்டாங்க அண்ணே. அண்ணே நான் இந்த கூட்டணி ஆட்சியிலெல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கி நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. முடிவுக்கு தொண்டனாக நாங்கள் கட்டுப்படுகின்றோம். அது எங்களுடைய தலைவர் நைனா அண்ணா இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ளே அது இருக்கட்டும். வேற வரும்போது பேசுவாங்க அண்ணே, அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாங்க அண்ணே. இதுக்கு பதில் சொல்கிற சரியான தலைவர் வரும்போது அவங்கள்ட்ட கேளுங்க அண்ணா. ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு இது என்னுடைய 3வது பத்திரிகையாளர் சந்திப்பு. நீங்கள் கேட்கலாம் அண்ணே ஏன்னா ப்ரெஸ்ஸை பார்க்கணும். இதுக்காகத்தான் நான் ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லைங்களா. இதுக்குன்னா அண்ணே இந்த கூட்டணி பற்றி என்ன, நமக்கு தேவையில்லாத வேலை யாரோ பேசிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, தலைவர் இருக்காங்க பேசிட்டோம். ஆனால் கடந்த 2 மாதத்தில் 3வது முறையாக பத்திரிகை நண்பர்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். 3வது முறை. நான் அதுக்கு மேலே எங்கேயுமே பார்க்கலிங்கண்ணா, நீங்களே செக் பண்ணிக்கங்க. காரணம் என்னை பொறுத்தவரை எல்லோருடைய அரசியல் வாழ்க்கையும் பூஜ்ஜியத்தில் தாங்க நான் முடியும். அது இயற்கையினுடைய நியதி. எல்லா பெரிய தலைவர்கள்லேருந்து பாருங்கள். ஏன்னா ஃபைனலாக பதவியெல்லாம் இல்லாமல் தோளில் துண்டை போட்டு வீட்டுக்கு போகணும். அப்படி தான் அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கணும். யாருமே ஹைலியெல்லாம் அரசியல் வாழ்க்கையை முடிக்க முடியாதுங்கண்ணா. பதவி இல்லாமல் தான் போவீங்க. அது எல்லோருக்கும், தொண்டருக்கும் பொருந்தும், தலைவனுக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். நான் அப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்குறேன். யாருமே இங்கே பெர்மனன்ட் பவர்லாம் வரல. செகண்ட் குரூப்பிசம், லொட்டு லொசுக்கு அந்த பஞ்சாயத்தில் எங்கிட்ட கிடையவே கிடையாதுங்க. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் தான். அதே நேரத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கை என்பது 80 வயசு 90 வயசு, அதுக்குள்ளே நல்லது பண்ணிட்டு போகணும். பெர்மனண்ட்டாக நான் தான் உட்காந்துருப்பேன், இது ஏன் ஊர், என் சேரு. நான் பதவியில் இருக்கும் பொழுதே தலைவர் பதவியை வெங்காயம்னு சொன்னாங்க. ஏன்னா வெங்காயத்தை உரிக்க ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி தான் லைஃப். அதனால் அன்பு நண்பருக்கு எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது, இந்த சமூக வலைதளத்தில் சண்டை போடாதீங்க. அதெல்லாம் வெட்டி வேலை, அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். கட்சியின் சார்பாக என்னுடைய அன்பான வேண்டுகோள், சண்டை போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நானே சமூக வலைதளத்தில் இல்லை. என்னோடய செல்ஃபோன் எடுத்து பாருங்கள், எங்கே ட்விட்டராக வச்சுருக்கேன், எதுவுமே இல்லை. தேவைன்னா ட்வீட் போட்டு வெளியே வந்துடுறேன். ட்வீட் எதுக்கு, உங்களுக்கு செய்தி சொல்லணும். அதை போய் படித்து அதுக்கு 2 கமெண்ட்டை போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டு போடுறாங்க. எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாத? நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. அரசியல் மாற்றம் ஒரு நாள் அது நடந்தே தீரும் தமிழகத்தில். அது யாராலும் தடுக்க முடியாதுங்கண்ணா. அந்த நாளுக்காக காத்திருப்போம். ஏன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் தலைவா இங்கே பாருங்கள், எனக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது எனக்குள்ள, அது பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் பேசக்கூடாது. நான் என்னுடைய கருத்துக்களை என்ன சொல்லியிருக்கேன் எங்களுடைய தேசிய தலைவருக்கு, நான் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பு, அது எனக்குள். அதை நான் வெளியே சொன்னேன் அப்படின்னா அந்த மாநில தலைவர் பதவிக்கு நான் லாயக்கு இல்லாமல் 4 வருஷம் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கி எல்லாத்தையும் கேட்டுட்டு மத்திய தலைமை நம்முடைய நட்டா அவர்கள், நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. அதில் மிக தெளிவாக சென்னையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா அவங்க சொன்னாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம், சிஎம்பின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆமாம், எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் எங்களுக்கு பிடிச்ச சில விஷயம் ஏடிஎம்கேக்கு பிடிக்காது, ஏடிஎம்கேக்கு பிடிச்ச விஷயம் எங்களுக்கு பிடிக்காது. அதனால் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு 2 பேர்த்துக்கும் ஒத்து போகிற கொள்கைகளை அந்த ப்ரோக்ராமில் இருக்கும், அதை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீங்கள் கேட்டது கேள்விக்கான பதில் அதுலேயே இருக்குது. இதை எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்துனாங்க. ஆமாம், உண்மைதான். நாங்கள் 3 மொழிக் கொள்கை, நாங்கள் தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் சொல்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேண்டாங்கிறாங்க, உண்மைதான். அதனால் இந்த கூட்டணியை பொறுத்தவரை காமன் மினிமம் ப்ரோக்ராமோடு தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு இதற்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறேங்கண்ணா? அண்ணே, நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த கேஸை பொறுத்த வரைக்குங்கன்னா, பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் நேற்று எனக்கு ஒரு டிஃபமேஷன் சூட் 50 லட்சம் ரூபாய் அனுப்பியிருப்பதாக அறிகின்றேன். அதனால் அதில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நான் மன்னிப்பு கோரப்போவது கிடையாது. இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றேன். இப்போ டிஆர் பால் அவங்க என் மேலே ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டாங்க. வர 24, 25ஆம் தேதி சென்னையில் டிஆர் பாலு ஐயாவை கிராஸ் கொஸ்டின் நான் பண்ண போகிறேன் அந்த கேஸில். அதாவது நம்ம டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் நீங்களாம் கேட்டிங்க, என்னாச்சுன்னு கேட்டிங்க. டிஎம்கே பார்ட் 1 ஃபைல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ண பிறகு டிஆர் பால் அவங்க என் மேலே ஒரு மான நஷ்ட வழக்கு தொடுத்தாங்க. இந்த மான நஷ்ட வழக்கில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, யாருக்கு மானம் நஷ்டமடைந்து விட்டதாக நினைக்கின்றார்களோ
அவங்க கேஸ் போடுறாங்களோ அவங்கள கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்பதற்கு ஆப்போசிட் பர்சனுக்கு உரிமை இருக்குது. ஸோ டிஆர் பாலு அவர்களை நான் வருகின்ற 24, 25 சென்னை நீதிமன்றத்தில் நான் செய்ய போகிறேன். ஸோ என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு, குடும்பம், ஒரு பேரில் டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.